லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்னடா மச்சான், என்னாச்சு? இல்ல, நான் இந்திரான்னு. வாட்? சாரி, ஐ அம் சோ சாரி. சாரி. என்ன மச்சான்? இல்ல மச்சி, எனக்கு கொஞ்சம் ஹெட்டேக்கா இருக்கு. நான் அப்புறம் வந்து பேசுறேன். சாரிடா, சாரி. டேய், ஹே, இந்திராவை வெறுக்கிறதா நாம தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா வர வர அவ்வளவுதான் நான் நாள் முழுக்க நினைச்சிட்டு இருக்கேன். சாரி. சாரி. இவன் இங்க யாரை பார்த்தாலும் இப்பெல்லாம் இந்திரா மாதிரியே இருக்கு. நம்மள தானே பார்த்தா, ரியாக்ஷன் கூட கொடுக்காம யாரையோ பார்த்த மாதிரி போறான். ஒருவேளை நாம இப்படி இருக்கிறதுனால நம்ம கிட்ட பேசுறதுக்கு எதுவும் கூச்சப்பட்டு பேசாம போறானா? புரியலையே. ஐயோ, டைம் ஆயிடுச்சு. யாரை பார்த்தாலும் அவளை பார்க்குற மாதிரியே இருக்கே. உள்ள இந்திராவோட டான்ஸ் ஆடுற மாதிரி நினைச்சுக்கிட்டு வேற யார் கூடயும் டான்ஸ் ஆடி இருக்கேன். வழியில டெலிவரி கொடுக்குற பொண்ணை பார்த்து இந்திரான்னு ஃபீல் பண்றேன். என்னடா இப்படி பண்ற? மச்சான், ஆர்டர் பண்ணி எவ்வளவு இருந்தாச்சு? பசிக்குதுடா டேய். இருடா பாக்குறேன். டேய், அவளை பாடுற டேய். ஆர்டர் பண்ணியிருந்தது நீங்க தானா? ஆமா, நாங்க தான். இந்தாங்க சார் ஃபுட். அதுல பில்லும் இருக்கு அந்த பக்கம். பீஸா, சிக்கன் ரோல், ரைஸ் 65. என்ன மச்சான், ஆர்டர் பண்ண மாதிரி எல்லாம் கரெக்டா இருக்கா? எல்லாம் நம்ம ஆர்டர் பண்ண மாதிரி பர்ஃபெக்ட்டா இருக்கு மச்சான். அப்போ பில் எவ்வளோன்னு கேட்டு செட்டில் பண்ணி விட்டுற வேண்டியதானே? மேடம், எவ்வளோ? சார் பில்லையும் தானே கொடுத்துருக்கேன். 5000 rupees சார். டேய், 5000 ஆண்டா. 5000 தானா? அப்ப சரி. ஆமா, 5000 தனித்தனியாவா இல்ல நம்ம 3 பேருக்கு சேர்த்தானு கேளு. வேணா இந்திரா, இவனுக்கிட்ட பேசி சண்டை போட்டுட்டு போக உனக்கு 2 நிமிஷம் ஆகாது. ஆனா இன்னைக்கு உனக்கு நாளே சரியில்லை. இன்னைக்கு முழுக்க எல்லாரும் உனக்கு 1 star ரேட்டிங் போட்டு பிளாக் மார்க்ல போயிட்டு இருக்கு. இப்போ இங்கேயும் சண்டை போட்ட அப்புறம் இந்த வேலையும் போயிடும்.
சார் எனக்கு டைம் ஆகுது. நீங்க உங்க பில் அமௌண்ட்டை கொடுத்தீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காதீங்களா, அவங்களே பாவம். மேடம், பேசுனது எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. எவ்வளவு சொன்னீங்க? 5000. இந்தாங்க. சார் பில் அமௌண்ட் 5000 தானே சொன்னேன். நீங்க 10000 கொடுத்துருக்கீங்க. நீ தானே சொன்ன மொத்தமா 5000ன்னு. அதான் உன் சர்வீஸ் சார்ஜையும் சேர்த்து கொடுத்துருக்கேன். இங்க போடுற முறப்ப நான் யாருன்னு தெரியாம தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள நீ யாரா இருந்தா என்ன, இன்னைக்கு நீ எங்களுக்கு தான். மச்சி தூக்குடா அவளை. நான் உண்டு என் வேலை உண்டு எவ்வளவு நிம்மதியா இருந்தேன். நான் அடி உன்னை வேணும்னு கேட்டேன். நீயாவே வலுக்கட்டாயமா என் வாழ்க்கைக்குள்ள வந்த. நான் வேணான்னு விலகி போனாலும் வாலண்டியரா என் ரூம்குள்ள வந்த. இப்போ என் மனசுக்குள்ள உன்னை மறக்கவும் முடியல, கூட சேர்ந்து வாழவும் முடியல. எங்க போனாலும் உன்னால என் நிம்மதியே போச்சுடி. இங்க இருக்க இருக்க உன் நினைப்ப என்ன நிம்மதியாவே இருக்க விடாது. கண்டிப்பா முடியாது. இந்திரா, எவ்வளோ காசு கொடுத்தாலும் இந்த மாதிரி ஒருத்தி கிடைக்க மாட்டாளடா. கரெக்டா சொன்ன மச்சி. இன்னைக்கு நமக்கு சம்மல்ல கடிச்சிருக்கடா. டேய், இப்படியே பேசிட்டு இருந்தா என்னடா மச்சி? யாரா கதவு தட்டுறது? யாரா மச்சான்? இந்நேரத்துல யாரா இருக்கும்? யாரா இருந்தா என்ன மச்சான்? டேய் நீ இங்கே இருந்து பாத்துக்கடா. மச்சி நீ வா. என்ன பாஸ், எதுக்கு கதவை தட்டுனீங்க? டேய், நீங்க தூக்கிட்டு போன பொண்ணுங்கடா. அப்படிலாம் யாரையும் தூக்கிட்டு வரல பாஸ். நீங்க வேற யாரையா சும்மா பார்த்துட்டு வந்துட்டு போதையில உளராதீங்க. போங்க பாஸ். இல்லையே, நான் பார்த்தனே. சொல்லுங்க. எங்க போற? இங்க பாரு, அவ உள்ள போனதை நான் கன்ஃபார்மா பார்த்தேன். அங்கதான் யாரும் இல்லைன்னு சொல்றேன்ல. டேய் பார்த்தாங்கற. யாரும் இல்லைன்னு சொல்றேன்ல. ஏய், அதான் உள்ள இல்லைன்னு சொல்றோம்ல, அப்புறம் என்ன சும்மா வந்துட்டு இருக்க?
டேய் இது உனக்கு தேவையில்லாத விஷயம். நாங்க உன்னை ஒன்றும் செய்ய மாட்டோம். இப்படியே ஓடி போயிடு. இல்லைன்னா இல்லைன்னா என்னடா செய்வ? ஏய் ஏய் உனக்கு என்ன பணம் தானே வேணும்? அதுக்கு தானே இவ்வளோ சீன் கிரியேட் பண்ற. எவ்வளோ வேணும் சொல்லு, எவ்வளோ வேணும்? டேய் இவங்கிட்ட என்னடா பேசிட்டு இருக்கீங்க? அடிச்சு வெளியே தூக்கி போடுங்க. ஏய் என்னடா முறைக்கிற? அந்த கட்டை குடுறோம். இந்தா. கௌதம் 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 வந்துருங்கடா. கௌதம் ஏய் கௌதம் ஏய் டேய் போடா. ஏய் என்ன ஆச்சு? மச்சான் ஏதோ பிரச்சனை போலடா. ஓடுங்கடா. டேய் யாரா அவனுங்க? டேய் கௌதம் இனிமே இந்த பக்கமே நான் உங்களை பார்க்க கூடாது. பார்த்தேன் கொன்றுவேன். யார் மேல கை வைக்கிறீங்க? டேய் மச்சான் உனக்கு ஏதாவது அடிபட்டு இருக்கா? ஓகே தானே? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மச்சான். கையில தான் சின்னதா அடி. கௌதம் are you okay? யா ஃபைன். யாரா மச்சான் அவனுங்க? அவனுங்க ஏன் ஒன்ன அடிக்க ட்ரை பண்றானுங்க? கௌதம் ஆமா இந்த பொண்ணு யாரு? மச்சான் அதெல்லாம் நான் அப்புறமா பேசுறேன்டா. இந்திரா நீ ஓகே தானே? இந்த கர்ச்சீஃப் தொடச்சுக்கோ. இல்ல பரவாயில்ல. இவங்க யார் மச்சி? இவங்களுக்காக தான் அவங்க கிட்ட சண்டை போட்டியா? சொல்லு கௌதம், யார் இந்த பொண்ணு? இல்ல அது வந்து இவங்க இவங்க நான் கௌதம் சார் வீட்ல தான் வேலை பார்க்கறேன். வீட்டு வேலை பார்த்த நேரம் போக இப்படி பார்ட் டைம்ல ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு இருக்கேன். என்னை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தினதுக்கு தேங்க்யூ ஸோ மச். நான் கிளம்புறேன். டேய் என்னடா? இந்திரா
கௌதம் என்னாச்சு? ஏன் என்னாச்சுன்னு உனக்கு தெரியாதா? இல்ல கௌதம், அப்ப கேக்கும்போது சின்ன அடின்னு தானே சொன்ன. இப்போ கட்டை எல்லாம் போட்டிருக்க. எங்க கைய காட்டு. போதும் நிறுத்து. உனக்கு சப்போர்ட் பண்ண வந்தா எப்படி சின்ன அடியா விழும்? இதோ எப்படி பெரிய அடியா தான் விழும். எல்லாம் என் நேரம். உன் கூட சேர்ந்து கஷ்டப்படணும். ச்சே. என்ன கௌதம், ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு சொல்லு. நீயும் பார்த்ததானே? ஏய், அப்படியே பெரிய இவ மாதிரி நியாயம் சொல்லிட்டு இருக்க. இல்ல உன்னை கேக்குறேன், உன்னை யார் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க சொன்னா? இந்த பால் விக்கிறது, ரோடா போய் ஃபுட் டெலிவரி பண்றது. ச்சே. உன்னால என் மானமே போகுது. கௌதம், எனக்கு தெரியும் அந்த வேலையை நான் தப்பா சொல்லல. ஆனா பாரு, இந்த வேலையை பார்த்து இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு. இவ்ளோ படிக்கிறியே, உன் மண்டையில கொஞ்சமாச்சும் மூளை இருக்கா? இந்த நேரத்துல யாராவது ஃபுட் டெலிவரின்னு, அதுவும் ஒரு பொண்ணு ஃபுட் டெலிவரி பண்ண ஈஸியா இருக்கு, தனியா வருவாளா? அங்க நைட்ல என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? நிறுத்து. இந்த கூட கூட மட்டும் பேசாத, அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடுவேன். இப்ப மட்டும் நல்ல வேளை அவங்க கிட்ட எல்லாம் நீ என் வீட்டு வேலைக்காரின்னு சொல்லி சமாளிச்ச. இல்லன்னா என்ன இருக்கும்? கௌதம், உன் அட்வைஸ் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டியா? இல்ல ஏதாச்சும் மிச்சம் வச்சிருக்கியா? இங்க பாரு கௌதம், நான் ஒரு ஆபத்துல இருக்கும்போது நீ வந்து எனக்கு உதவி பண்ணிருக்க. இப்போ அதே அக்கறையில தான் நீ எனக்கு அறிவுரையும் பண்ணிட்டு இருக்க. அது எல்லாத்துக்கும் உனக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஆனா நான் எந்த வேலைக்கு போகணும், இந்த வேலையை செய்யக்கூடாது, நான் எப்படி இருக்கணும், இப்படி எல்லாம் இருக்க கூடாதுன்னு நீ எனக்கு சொல்லக்கூடாது. இங்க பாரு இந்திரா, நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. நான் ஒன்னும் ஓவரா பேசல கௌதம். நான் இங்க நியாயமா தான் பேசிட்டு இருக்கேன். நான் இந்த வேலைக்கு போறேன்னு நீ இவ்ளோ பேசுறியே, நான் இந்த வேலைக்கு போக யார் காரணம்? இந்த வீட்ல இருக்கிறதுக்கும் சாப்பிடுறதுக்கும் பணம் கேட்கறது யாரு? உன் அம்மா தானே கௌதம். உனக்கு அதெல்லாம் அநியாயமா தெரியாதுல கௌதம்? உனக்கு தைரியம் இருந்தா உன் கோவத்தெல்லாம் போய் உன் அம்மா கிட்ட காட்ட வேண்டியதானே? முதல்ல நான் ஏன் ஈஸியாருக்கு வந்தேன்னா, இன்னைக்கு முழுக்க எனக்கு ஒரு ஆர்டர் கூட செட் ஆகல. கடைசியா வந்த ஆர்டர் தான் அது. அதை மட்டும் நான் எடுக்கலன்னு வச்சுக்கோ, இன்னைக்கும் நாளைக்கும் நான் பட்னியா தான் இருந்திருக்கணும். ஆனா அது அப்படி போய் முடியும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இங்க பாரு கௌதம், நீ ஒரு பொறுப்புள்ள ஹஸ்பண்டா உன் ஒய்ஃப்க்கு நீ ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன்னா, என்னது? பேசும்போது குறுக்க பேசாத. உன்னோட ஒய்ஃப்க்கு நீ ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன்னா, எங்க போனாலும் சேஃபா இரு, பத்திரமா இரு அப்படின்னு அன்பா சொல்லி பழகு. அதை விட்டுட்டு இப்படி ரூடா பேசி பழகுற. ஆரம்பிச்சிட்டியா உன் ஃபெமினிசத்தை? சத்தியமா முடியல. நான் இவ்ளோ சொல்லியும் திரும்ப அதை தான் பண்ணுவேன்னு சொல்ற. கொஞ்சம் கூட திருந்த மாட்டல நீ. இங்க பாரு இந்திரா, இப்போ இல்ல, எத்தனை வருஷம் ஆனாலும் நீ நல்ல ஒய்ஃபா இருக்கவே முடியாது. ஓ அப்படியா? ஆமா, எங்க அம்மா சொன்னது சரிதான். இந்த வீட்டுக்கு எப்பவுமே நீ ஒரு நல்ல மருமகளா இருக்கவே முடியாது. நான் தான் ஏதோ உன் மேல பரிதாபப்பட்டிருக்கேன்.